அன்னைக்கு ஒரு மேடையில் பேசிக்கிட்டுங்க, ஒரு நாய் படுத்து கிடக்கு, பக்கத்தில் ஒரு குடிகாரப்பை வந்து படுக்க, அந்த நாய்க்கு கோவம் வந்துட்டு சூற போய் படு எந்தி தள்ளு அப்படின்னு. இவனுக்கு கோவம், ஊர்க்காரப்பை தான் வெறுத்து தள்ளுதானா, உனக்கு ஏன்னா ஏன் நாயா என் மேலே என்ன பிடிக்கலன்னொடனே அது தெளிவாக சொல்லிச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் பொண்டாட்டி வருவா, குடிகார நாயாண்டு என்னை போட்டு திட்டிக்கிட்டடாப்பா. அப்போ அந்த நாய் கூட மதிக்காதவங்க கூட குடும்பம் நடத்தி இந்த பெண்களே உங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமாமா? நான் ஒரு அண்ணனை பார்த்து சொன்னேன், அண்ணன் குடிக்காதீங்கன்னு, குடிச்சா உடம்பு கெட்டு போயிருந்தேன். ஒரு பட்டிமன்ற நடுவர், சமுதாயத்தை திருத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. எங்க கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்குறேன், செம போத. சரி அண்ணே, குடிக்காதீங்கன்னு, குடிச்சா உடம்பு கெட்டு போயிரும். சரி, மனுஷன் திரும்ப என்னைய பார்த்து சொன்னாரு, குடிச்சா உடம்பு கெட்டு போயிரும், குடிக்காட்டி சரக்கு கெட்டு போயிரும் தங்கச்சின்னாரு. அண்ணே ஏனே அப்படி தள்ளாடுறீங்க? அவர் சொல்றாரு, நாங்க தள்ளாடினா தான் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும், நாங்க ஸ்ட்ராங் ஆயிட்டா கவர்மெண்ட் தள்ளாடிரும், பரவாயில்லையாங்கிறார். எந்த அளவிற்கு இப்படிப்பட்ட அதான் உண்மை. அனுபவத்தில் சொல்லிட்டு